இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த ஜூலை 8ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு 18 முதல் 44 வயதுடையவர்களுக்கு செலுத்துவதற்காக 29,18,000 டோஸ் தடுப்பூசிகளும் 45 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு செலுத்துவதற்காக 1,30,00,000 தடுப்பூசிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு இந்த தடுப்பூசி ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என்றும் தடுப்பூசி தேவை அதிகரித்துள்ள நிலையில் போதிய அளவு விநியோகிக்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட முயற்சிகளால் பொதுமக்களுக்கு தடுப்பூசி மீதான அச்சம் நீங்கி தடுப்பூசி செலுத்துவது மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்நிலையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அம்மாநிலத்தின் 18 முதல் 44 வயதுடையவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் தடுப்பூசி ஒதுக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப இதுவரை தடுப்பூசிகள் ஒதுக்கப்படாததால் தற்போது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திற்கு 1000 பேருக்கு 302 தடுப்பூசிகளே ஒதுக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள அவர் குஜராத் மாநிலத்திற்கு 533 தடுப்பூசிகளும், ராஜஸ்தானுக்கு 493 தடுப்பூசிகளும், 446 தடுப்பூசிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு இந்த பாகுபாட்டை சரி செய்ய வேண்டும் என கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழகத்திற்கு சிறப்பு ஒதுக்கீடாக 1 கோடி தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் எனவும் கடிதம் மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார். வெளிநாட்டு காருக்கு வரி விதிக்க தடை கோரிய நடிகர் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. பிரபல தமிழ் நடிகர் விஜய் கடந்த 2012ஆம் ஆண்டு இங்கிலாந்திலிருந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்குமதி செய்தார். இந்த காருக்கு நுழைவு வரி செலுத்தாததால் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் அலுவலகத்தில் பதிவு செய்யவில்லை. இதையடுத்து ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி செலுத்த வணிக வரித்துறை உதவி ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்தும் வரி விதிக்க தடை விதிக்க கோரியும் நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் காரை பதிவு செய்யாததால் அதனை பயன்படுத்த முடியவில்லை என்று மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம், மனுதாரர் தான் எந்த தொழில் செய்கிறோம் என்பதை மனுவில் குறிப்பிடவில்லை என்றும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞரிடம் கேட்டபோதுதான் மனுதாரர் நடிகர் என்றும் குறிப்பிட்டார். புகழ்பெற்ற சினிமா நடிகர்கள் முறையாக உரிய நேரத்தில் வரி செலுத்த வேண்டும் என்றும் வரி வருமானம் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு எனவும் குறிப்பிட்ட நீதிபதி, வரி என்பது கட்டாயமாக வழங்க வேண்டிய பங்களிப்பு தானே தவிர தானாக வழங்கக்கூடிய நன்கொடை இல்லை எனவும் காட்டமாக தெரிவித்துள்ளார். மக்கள் செலுத்தக்கூடிய வரிதான் பள்ளிகள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்றும் தமிழ்நாட்டில் நடிகர்கள் நாடாளும் அளவிற்கு வளர்ந்துள்ள நிலையில் அவர்கள் உண்மையான ஹீரோக்களாக இருக்க வேண்டுமே தவிர ரியல் ஹீரோக்களாக இருக்கக்கூடாது எனவும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். சமூக நீதிக்கு பாகுபடுவதாக பிரதிபலிக்கும் நடிகர்கள் இதுபோன்ற வரி ஏய்ப்பு செய்வது ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் வரி ஏய்ப்பு என்பது தேச துரோகம் எனவும் குறிப்பிட்ட நீதிபதி, இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கான வரியை 2 வாரங்களில் செலுத்த வேண்டும் என நடிகர் விஜய்க்கு உத்தரவிட்டார். மேலும் நடிகர் விஜயின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதி 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அதை முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு 2 வாரத்தில் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட துடிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் மற்றும் காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாது அணை கட்ட துடிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் போராட்டம் வெடித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவின் உருவபொம்மையும் எரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தஞ்சை ரயில் நிலையம் அருகே காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு கர்நாடகாவுக்கு துணை போவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் இறுதி தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு கர்நாடகா தர வேண்டிய ஜூன், ஜூலை மாதங்களுக்கான தண்ணீரை மத்திய அரசு உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் எனவும் காவிரி உரிமை மீட்புக்குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தஞ்சை மாவட்டம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டம் நடத்தப்படுவதை அறிந்து அங்கு சென்ற போலீசார் 300க்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளனர். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதி பேருந்து நிலையத்திலும் தடுப்பணை கட்டி தீவிரம் காட்டும் கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவை கண்டித்து அவரது உருவபொம்மையை காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் எரித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி நடக்க உள்ள நிலையில் அதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று துவங்குகிறது.
கொரோனா தொற்று காரணமாக பொதுத் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் நீட் தேர்வு நடைபெறுமா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்தது. இதற்கிடையில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகளும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தன. நிலையில் வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று இணையத்தில் வெளியிட்டார். கடந்த முறை 155 நகரங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு இந்த முறை கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு 198 நகரங்களில் நடத்தப்படும் என்றும் தேர்வு மையங்களில் கொரோனா தடுப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நீட் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராக வேண்டும் என்றும் நீட் தேர்வுக்கு விலக்கு பெறும் வரை மாணவர்களுக்கு அதற்கான பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் மத்திய அரசு அறிவித்துள்ளபடி நீட் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் இன்று மாலை 5 மணி முதல் தேசிய தேர்வு முகமை இணையதளத்தில் நீட் தேர்வுக்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அயப்பாக்கம் அருகே ஆட்டோ ஓட்டுநர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை அயப்பாக்கத்தை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநரான பாக்யராஜ். இவர் தனது நண்பர் பிரதீப்புடன் சேர்ந்து சாலையோரம் ஆட்டோவை நிறுத்தி மது அருந்தியுள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த தலைமை காவலர் சந்தோஷ் மது அருந்திக் கொண்டிருந்த இருவரையும் விசாரித்து கண்டித்ததுடன் அவர்களின் செல்போனையும் பறித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பாக்யராஜ் செல்போனை திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் காவலர் சந்தோஷ் செல்போனை திருப்பி தர மறுத்ததால் பாக்யராஜ் மதுபாட்டிலை உடைத்து கழுத்திருத்து தற்கொலை செய்து கொண்டார். நிலையில் நண்பர் பிரதீப் பாக்யராஜை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக தலைமை காவலர் சந்தோஷ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் போலீசார் இதுகுறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். மலை பிரதேசங்கள் மற்றும் சந்தைகளில் மக்கள் முகக்கவசம் அணியாமல் கூடுவது கவலை அளிப்பதாக முதலமைச்சர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் மோடி கவலை தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட்டார். அங்கு நிலவும் கொரோனா நிலைமை குறித்து ஆலோசனையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி கொரோனா 3ஆம் அலையை எதிர்த்து போராடுவதற்கு தடுப்பூசி செலுத்தும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என கூறினார். அதிகரிக்கும் கொரோனா எண்ணிக்கையை கட்டுப்படுத்த மாவட்ட அளவிலான கட்டுப்பாடுகளை கடுமையாக்க வேண்டும் என்றும் அதே நேரம் மக்கள் கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். வட மாநிலங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மலைப்பிரதேசம் மற்றும் சந்தைகளில் மக்கள் முகக்கவசம் அணியாமல் கூடுவது கவலை அளிப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். காஞ்சிபுரம் அருகே பட்டப்பகலில் வீட்டில் கொள்ளையடிக்க பயங்கரமான ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் திருடர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்னேரிக்கரை பகுதியை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் திருநாவுக்கரசு. இவர் சென்னையில் இருந்து அலுவலக பணிக்காக சென்றுள்ளார். அப்போது தனது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் சிக்னல் மூலம் தனது செல்போனில் வீட்டை நோட்டமிட்ட போது பட்டப்பகலில் மர்ம நபர்கள் 3 பேர் கையில் பையுடன் வீட்டில் கொள்ளையடிக்க முயன்றது தெரிய வந்தது. உடனடியாக அக்கம் பக்கத்தினரை தொடர்பு கொண்டு அவர் தகவல் தெரிவித்ததுடன் அவர்கள் வெளியே சென்று பார்த்தவுடன் மர்ம நபர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் அப்பகுதியில் ஓடினர். இதுகுறித்து திருநாவுக்கரசு அளித்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சேலத்தில் அரசு பேருந்து மோதி முதியவர் உயிரிழந்த நெஞ்சை பதைப்பதைக்கச் செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மல்லூர் ஏர்வாடியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சேலம் தனியார் மருத்துவமனையில் பிறந்த உறவினரின் குழந்தையை பார்க்கச் சென்றுள்ளார். அவர் 5 ரோடு அருகே மெய்யனூர் பகுதியில் வாகனத்தில் சென்றபோது சேலத்திலிருந்து பவானி நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இதில் கீழே விழுந்து பலத்த காயமடைந்த கோவிந்தராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தற்போது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் பள்ளப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் மேலும் 2 பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு உறுதியாகியுள்ளதால் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. கேரளாவில் கொரோனா பரவலுக்கு இடையே ஜிகா வைரஸ் தொற்று பரவி வருவதால் மக்கள் பீதியில் உள்ளனர். மேலும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர அம்மாநிலத்திற்கு வல்லுநர் குழு ஒன்றையும் மத்திய அரசு அனுப்பியுள்ளது. நிலையில் பூந்துராவை சேர்ந்த 35 வயதான ஒருவருக்கும்
சாஸ்தாமங்கலத்தை சேர்ந்த 41 வயது நபருக்கும் ஜிகா வைரஸ் பாதித்துள்ளதாகவும் இதனால் ஜிகா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளதாகவும் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினசரி பலி எண்ணிக்கை 2000-ஐ கடந்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2020 பேர் உயிரிழந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனாவுக்கு நேற்று 724 பேர் பலியாகியிருந்த நிலையில் இன்று கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 2000-ஐ கடந்துள்ளது சர்ச்சையை கிளப்பியது. மத்திய பிரதேசத்தில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை திருத்தப்பட்டு அறிவிக்கப்படாத உயிரிழப்புகள் கணக்கில் சேர்த்ததே இந்த திடீர் உயர்வுக்கு காரணம் என மத்திய சுகாதார அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி மத்திய பிரதேசத்தில் மட்டும் 1481 கொரோனா உயிர் பலிகள் இன்று கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. பெரம்பலூர் அருகே குடும்ப தகராறு காரணமாக குழந்தையுடன் தாய் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் நெய்க்குப்பை பகுதியைச் சேர்ந்த சத்யராஜ் சுகந்தி தம்பதிக்கு கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி 1.5 வயதில் பெண் குழந்தை இருந்தது. இந்நிலையில் வீட்டில் மாமியார் மருமகளிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக சுகந்தி தனது குழந்தையுடன் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். உடனடியாக இருவரையும் மீட்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்தும் தாயை குழந்தையையும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கணவன் மற்றும் மாமியாரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவசங்கர் பாபா மீதான 2வது போக்சோ வழக்கை விசாரித்த செங்கல்பட்டு நீதிமன்ற நீதிபதி அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். சுஷில்ஹரி பள்ளி நிறுவனரான சிவசங்கர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் மீது பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டுள்ள நிலையில் 2வது பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்கில் செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்ற நீதிபதி தமிழரசி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சிவசங்கர் மீதான குற்றச்சாட்டினை கேட்டிருந்த நீதிபதி அவரை ஜூலை 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து அவர் மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வீரமரணம் அடைந்த தமிழக வீரர்கள் 4 பேரின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை முதலமைச்சர் வழங்கினார். இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய மதுரையைச் சேர்ந்த பாலமுருகன், கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சந்தோஷ், கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஆனந்த், திருப்பத்தூரை சேர்ந்த சபரிநாதன் ஆகியோர் வீரமரணம் அடைந்தனர். நிலையில் ராணுவத்தில் உயிர்நீத்த 4 பேரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிதியுதவி வழங்கினார். அதன்படி ராணுவ வீரர்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் தலா 20 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரசு பொதுத்துறை செயலாளர் ஜெகநாதன் உடனிருந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தனியார் பள்ளி ஆசிரியர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். முதுகுளத்தூர் பள்ளிவாசல் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றிய ஹபீப் முகமது என்பவர் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அண்மையில் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ராமநாதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் ஆசிரியர் ஹபீப் முகமதுவை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்தி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவுக்கு பரிந்துரை செய்துள்ளார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆசிரியர் ஹபீப் முகமதுவை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்தார். இதையடுத்து அவர் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க டோக்கியோ செல்லும் விளையாட்டு வீரர்களுடன் பிரதமர் மோடி இன்று காணொலி வாயிலாக உரையாட உள்ளார். சர்வதேச விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கும் ஒலிம்பிக் போட்டியானது நடப்பாண்டு டோக்கியோவில் வருகிற 23ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் இந்தியா சார்பில் 126 வீரர்கள் பங்கேற்கின்றனர். இரு அணிகளாக டோக்கியோ செல்லும் அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை கூறி அவர்களை வாழ்த்தி வழியனுப்ப இன்று மாலை 5 மணிக்கு மோடி காணொலி வாயிலாக வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். முன்னதாக டோக்கியோ செல்லும் வீரர்களை புகழ்ந்தும் அவர்களுக்கு முழு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் மோடி மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கல்லூரிகள் திறப்பது குறித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆஸ்திரேலிய நாட்டு தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான பணிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி திட்டமிட்டபடி தொடங்கும் என்றும், தமிழகத்தில் கல்லூரிகள் திறப்பது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு முதலமைச்சர் முடிவு செய்வார் எனவும் தெரிவித்தார். அதை பற்றி முதலமைச்சர் முடிவெடுப்பார். சுகாதாரத்துறையை ஆலோசித்து அதற்குரிய முடிவுகளை பிறகு அறிவிக்கப்படும்.
கல்லூரி தான் ஆன்லைனில் தான் கல்லூரி தொடங்கப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்லூரியிலேருந்து ஆகஸ்ட் 1 அட்மிஷன்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். அவைகளெல்லாம் நடைபெறும். அதெல்லாம் இப்போ அதை பற்றி டிஸ்கஷன்லாம் இருக்குது. கோர்ட்டில் கேஸ் இருக்குது. கேஸ் வரட்டும், அதை பற்றி முடிவு பெறும். எல்லா கோரிக்கைகளையும் நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உயர்கல்வி தமிழகத்திலே வளர்வதற்கு அனைத்து துறைகளிலும், அனைத்து பொறியியலாக இருந்தாலும் மற்ற துறைகளாக இருந்தாலும் அனைத்திலும் வளர்வதற்கான ஏற்பாடுகள் தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறார். அதற்குட்பட்டு அனைத்தும் நடைபெறும். மதுரை முல்லைநகர் பகுதியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் அகற்றப்பட்டுள்ளன. அங்கு கடந்த 40 ஆண்டுகளாக நீர்நிலையை ஆக்கிரமித்து 581 கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கினை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் நீர்நிலையின் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களை அப்புறப்படுத்த உத்தரவிட்டனர். இதனையடுத்து 6 JCB இயந்திரங்கள் உதவியுடன் அங்கிருந்த வணிக வளாக கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. முன்னதாக வீடுகளை இடிக்க முயன்ற போது மக்கள் போராட்டம் நடத்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் நீர்நிலையிலிருந்து ஆக்கிரமிப்புகள் முழுவதுமாக அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பிற்காக 200 காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். 1983ஆம் ஆண்டு கிரிக்கெட் உலகக்கோப்பையை இந்தியா வென்றபோது அந்த அணியில் இடம்பெற்றிருந்த கிரிக்கெட் வீரர் யஷ்பால் சர்மா திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். 1983ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் வலுவான இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க போட்டியில் இந்தியாவுக்காக விளையாடிய கிரிக்கெட் வீரர் யஷ்பால் சர்மா இன்று காலை தனது 66வது வயதில் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். வலது கை பேட்ஸ்மேனான யஷ்பால் சர்மா லூதியானாவில் பிறந்தவர். இந்தியாவுக்காக 37 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். இதுவரை 1606 ரன்களை குவித்துள்ளார் யஷ்பால் சர்மா. 1979ஆம் ஆண்டில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதலாக அறிமுகமானார். அதே நேரத்தில் 1978ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக தனது முதல் ஒருநாள் போட்டியில் விளையாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனமழை காரணமாக பாலத்தை தாண்டி பாய்ந்தோடும் வெள்ளத்திற்கு இடையே சிலர் ஆபத்தான முறையில் அதனை கடக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக டெஹ்ராடூன் மாவட்டத்தில் அம்லாவா ஆற்றில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றை கடக்க அமைக்கப்பட்டுள்ள பாலத்தையும் தாண்டி வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. இந்த ஆபத்தான சூழலையும் பொருட்படுத்தாது சிலர் கட்டைகளின் உதவியுடன் பாலத்தை கடக்கின்றனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி என்பது அரசின் கொள்கை எனவும் 6 சட்டக்கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் மொத்தமுள்ள 1186 நீதிமன்றங்களில் 195 நீதிமன்றங்கள் வாடகை கட்டிடத்தில் உள்ளதாகவும் மத்திய அரசு நிதி ஒதுக்கும் பட்சத்தில் சொந்த கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். மேலும் அரசு வழக்குகளின் நிலவரங்களை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் இணையத்தில் பதிவேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் நிலுவையில் உள்ள வழக்குகளை முடிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரியில் வருகிற 16ஆம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கல்வித்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பின் வழங்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளின் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளதால் மாணவர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக புதன்கிழமை கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறிய அவர், கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக நடத்தப்படாமல் இருக்கும் காவல்துறைக்கான தேர்வு விரைவில் நடைபெறும் எனவும் கூறினார். முதலமைச்சர் அவர்கள் 16ஆம் தேதி பள்ளி கல்லூரிலாம் திறக்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. அதிகாரிகள் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து தான் அந்த பள்ளிகளை திறப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுப்பார்கள். நான் இன்னும் அவங்களாம் அழைச்சி பேசலை.
நாளைக்கு அவங்கெல்லாம் கூட்டு அழைச்சி பேசிட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். நாமக்கல் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தின் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் செங்காலிக்கரடு பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் பவ்யா தம்பதி தங்களது 8 வயது மகன் சஞ்சித் ஆரவுடன் வசித்து வந்தனர். நிலையில் வழக்கம் போல் சஞ்சித் ஆரவ் தனது நண்பர்களுடன் வீட்டின் அருகே விளையாட சென்றுள்ளார். பின் வெகு நேரமாகியும் அவர் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த பெற்றோர் சிறுவனை தேடியுள்ளனர். அப்போது சிறுவன் சஞ்சித் வீட்டின் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தின் தண்ணீர் தொட்டியில் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் தங்களது முடிவு என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையாவின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது வாழ்க்கை வரலாறு அடங்கிய குறுந்தகடு வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த பாலகிருஷ்ணன் தமிழகத்தில் நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முடிவு என்றும் நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து போராடும் எனவும் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நீட்டு தேர்வு என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம். ஏனென்றால் +2 தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு நுழைவுத் தேர்வு வைத்துதான் மருத்துவ பள்ளிகளில் சேர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 20 ஆண்டு காலமாக எந்த நுழைவுத் தேர்வுமே இல்லாமல் தான் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், பயின்றிருக்கிறார்கள். இந்தியாவிலே தலை சிறந்த மருத்துவ நிபுணர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதிகமான மருத்துவக் கல்லூரியும் மருத்துவ மாணவர்களும் இருக்கிற இடம் தமிழ்நாடு. மத்திய அரசு இன்றைக்கு 12ஆம் தேதி, அடுத்த மாதம் 12ஆம் தேதி நீட்டு தேர்வு நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த ஆண்டு இல்லாவிட்டாலும் தொடர்ந்து அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துள்ளோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் டிவிஷன் மாற்றம் செய்ததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் பணிகளை புறக்கணித்து தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணம் நகராட்சியில் 300க்கும் மேற்பட்ட நிரந்தர மற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் துப்புரவு தொழிலாளர்களை டிவிஷன் மாற்றம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு பல்வேறு தூய்மை பணியாளர்கள் கண்டனம் தெரிவித்தனர். ஆனால் நகராட்சி நிர்வாகம் துப்புரவு தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்கவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட CITU துணைத் தலைவர் APM சீனிவாசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் தூய்மை பணியாளர்கள் ஒன்றிணைந்து நகராட்சி அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.